ஜாக்குலின் ஓடிட்டாங்க, எங்கேயும் பிரியங்கா மயம் தான், எல்லாமே பிரதீப் தந்த தைரியம். இந்த மாதிரி இப்போ ஓப்பனாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் மணிமேகலை இஷ்யூ குறித்து ஒரு பிரபலம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக மணிமேகலை பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி ஷோல இருந்து தான் விலகிறத அறிவிச்சு அதுக்கான காரணங்களையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருத்தருடைய ஆதிக்கமே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பிரியங்காவை மறைமுகமாக சொல்லியிருந்த நிலையில் இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா பிரியங்கா குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அந்த நிலையில தான் பிரபலங்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் கருத்து சொல்லிட்டு வராங்க. இதில் அறம் நாடு யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரிலேட்டடாக பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் விஜய் டிவி நிர்வாகத்தை கடுமையாக தாக்கியும் பேசியிருக்கிறாரு. ஸோ அதில் அவர் பேசும்போது நிறைய புகார்கள் பிரியங்காவை பற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது சேனலோட ஹெட்டு பிரதீப் அண்ட் பிரியங்கா 2 பேருக்குமே நெருக்கமானவங்க. அதனால தான் பிரியங்காவை யாருமே விஜய் டிவியில் தட்டி கேட்கறது கிடையாது. பிரியங்காவினுடைய கணவரை உதாசீனப்படுத்துகிறாங்க. நிறைய புகழ் நிறைய பணம் இருக்கிறதுனால மதிப்பில்லை, அதனால தான் கணவரையே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. பிரியங்காவால் சேனலில் பாதிக்கப்பட்டவங்க அதிகம். அனிதா சம்பத், பாவனா, டிடி, ஃபரினா, ஜாக்குலின், இந்த மாதிரி இந்த பட்டியல் நீளுது. எந்த ஷோ நடந்தாலும் அதை தன்வசப்படுத்திடுறாங்க பிரியங்கா. அதனால தான் மணிமேகலினுடைய அறிக்கைக்கு உனக்கு துணிச்சல் அதிகம், வீரத்தமிழச்சி, இந்த மாதிரியா எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மணிமேகலை குக்கு வித் கோமாளியில் இருக்கும்போது பிரியங்கா கெஸ்ட்டாக உள்ள வராங்க. ஆனால் கடைசியில் கெஸ்ட் ஆங்கர் ஆயிட்டாங்க, ஆங்கர் கெஸ்ட் ஆயிட்டாங்க. பிரியங்காவை கூட பெரியவர் செஃப் தாமு பட்டும் படாமல் தான் கண்டிக்கிறாரு. புகழ் சொல்கிறதும் சரி, செஃப் தாமு சொல்கிறதும் சரி, பிரியங்காவினுடைய டாமினேஷனை பொறுத்துக்க முடியாமல் சொல்கிற வார்த்தைகள் தான் இது. இர்ஃபான் அப்படிங்கிறவர் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஆண்களை எல்லாமே போயா வாயா வாடா போடா அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் பேசுகிறாரு. ஆண்களுக்கு எல்லாமே இர்ஃபான் தான் தலைமை, அதே போல் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே பிரியங்கா தான் தலைமை. இந்த தைரியம் பிரதீப் கிட்ட இருந்து தான் வருது. ஆலினால் பிரியங்கா மயமாயிடுச்சு, பேசாமல் விஜய் டிவியை பேரெடுத்துட்டு பிரியங்கா டிவின்னு வச்சுடலாம். ஏன் நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிடலை? அப்படி தலையிட்டு இருந்தாங்கன்னா இத்தனை ஆங்கர்கள் வெளியே போயிருக்க மாட்டாங்களே. 10 வருஷம் பணியாற்றினவங்களும் வெளியேறது ஏன்? நிர்வாகம் இதை சரி பண்ணணுமா இல்லையா? ஏன் இதை காதில் வாங்கலை? அதிக நேரத்தை விஜய் டிவியில் தான் பிரியங்கா செலவிடுறாங்க, வீட்டுக்கு கூட போகிறது கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள ஓரம் கட்டுறது பிரியங்கா தான். இதை எல்லாத்தையுமே பிரதீப் கட்டுப்படுத்துறதே கிடையாது. ஒரு நிகழ்ச்சியை 60% சிறப்பாக கொண்டு வர உழைக்கிறவங்க மத்தியில் பிரியங்கா போன்றவங்க உள்ள வரதை பிரதீப் ஏன் அனுமதிக்கிறாரு? எப்பயுமே ஒரு நிர்வாகம் உழைக்கிறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமே தவிர எல்லாமே பிரியங்கா மயம் அப்படின்னா அதுக்கு தான் எல்லாருமே சன் டிவி பக்கம் ஓடுறாங்க. இவ்வளவு குறைபாடுகளை வச்சுக்கிட்டு நிர்வாகம் தூங்குது. இப்படியே தூங்கிட்டு இருந்தா விஜய் டிவியை இழுத்து மூட வேண்டியது தான். ஏற்கனவே பல டிவிக்காரங்க ஓடிட்டாங்க. நிர்வாக சீர்கேடுகளை எப்போதுமே மெருகேற்றக்கூடாது, உடனடியாக அதை சரி பண்ணணும். இந்த மாதிரி பாண்டியன் பார்த்தீங்கன்னா அதில் பேசியிருக்கிறாரு. இதே அறம் நாடு யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கொடுத்த பேட்டியில் பிரியங்கா ஹமாரே தேஷ்பாண்டேன்னு வந்தாச்சு, இங்கே வந்து நம்ம பசங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும், உச்சிக்கு போனாலும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அப்படி அந்த சேனலுக்கும் இப்போ வந்துருச்சு. இந்த அளவு பிரபலமான விஜய் டிவி ஒரு பெண்ணால் நாசம் போயிடுமோ அப்படிங்கிற நிலைமை இப்போ வந்துருச்சு. இப்போது தேஷ்பாண்டேங்கிற பூனைக்கு மணிமேகலை அப்படிங்கிற பொண்ணு போய் மணியை கட்டி விட்டுருச்சு, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் உமாபதி பேசியிருக்கிறாங்க. முன்னதாக தமிழா பாண்டியன் சொல்லும்போது சின்னத்திரை நடிகைகள் பற்றி எஸ்வி சேகர் அன்னைக்கு சொல்லியிருந்தது ஞாபகம் இருக்கலாம். அதனால் கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லெறியக்கூடாது. விஜய் டிவியில் எல்லார் மேலேயும் விமர்சனம் இருக்குது. ஹேமா கமிட்டி அதிர்ச்சியை தந்துக்கிட்டு இருக்க நிலையில் இனி விஜய் டிவிக்குள்ளேயே ஹேமா கமிட்டி போக போகுது. பிரியங்கா பிரதீப்பை மட்டுமே எல்லாருமே புகார் சொல்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லை, விஜய் டிவியிலேருந்து வெளியேறினவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான புகார்கள் சொல்கிறத கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரியாகவும் அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.